கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஒரு புது நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த தயவு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 113 வசனம் 7, 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமேன். இந்த வசனம் தாழ்மையில் இருக்கிற நம்மை, ஒன்றுக்குமே உருப்படாத இருக்கிற நம்மை உயர்த்துகிறார். நமது கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு விசை நாம் திரும்பி பார்த்தால் இப்போது உள்ள நிலைமைக்கும் நமது கடந்த கால வாழ்க்கைக்கும் இந்த வசனம் நம்மை பாதுகாத்திருக்கிறது, நம்மை உயர்த்தி இருக்கிறது. சிறியவனாய் இருக்கிற நம்மை புழுதியிலிருந்து, யாருமே திரும்பி பார்க்காத நிலையில, யாருமே நம்மை எடுத்து பயன்படுத்த முடியாத இடத்துல, நம்மை பெயர் சொல்லி அழைக்க முடியாத இடத்துல, நம்மளை கண்டு ஓடும் மக்கள் மத்தியில நம்மளை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளிய மனுஷன் பக்கத்துல யாருமே போக விரும்ப மாட்டாங்க. சாதாரண ஏழை குடும்பத்தை யாருமே நேசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனா எளியவனை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உயர்த்துகிறதாக. ஆகவே ஏழ்மையா இருக்கிறோமா, கவலையோடு ஒடுக்கப்பட்டிருக்கிறோமா, மக்களால, சமூகத்துல, சபையில, வேலைத்தளத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா, உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த வார்த்தை கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில இருக்கிற நம்மை கர்த்தர் உயர்த்த வல்லவராய் இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய காரியத்தை நாம் அனிதினமும் ஒவ்வொரு நாளும் அவருக்காக நம்மை அர்ப்பணித்து அவருடைய ஊழியங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். உலக காரியங்களில் எவ்வளவு அதிகமாக நாம் நேரத்தை ஒதுக்குகிறோமோ அதை விட கர்த்தருடைய காரியங்களில் நாம் அதிகமாக நமது நேரத்தை ஒதுக்க வேண்டும், செலவிட வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார். எந்த மனிதனை சமூகம் புறக்கணித்ததோ, எந்த ஊழியக்காரனை சமூகம் அவமானமாக நினைத்ததோ, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் ஜனத்தின் அதிபதிகளோடு, எந்த சொந்த பந்தங்கள் உருப்படவே மாட்டோம், உதவவே மாட்டோம், இனி தலை எடுக்கவே மாட்டோம், இனி அவ்வளவுதான் சொல்லி நினைத்த சொந்த பந்தங்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை மூலம் பேசுகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த கண்ணீர் கவலையில கடந்து போனாலும், எந்த தாழ்மையில இருந்தாலும் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, நம்மை உயர்த்த வல்லது. நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் வார்த்தையான தெய்வம், நீர் வல்லமையான தெய்வம். இந்த வல்லமையான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரே, என்ன நிலையில இருந்தாலும், அவர்கள் எப்படியான பாடுகளை கடந்து போனாலும், எந்த நிலையில நான் ஏழ்மையா இருக்கிறேனே, எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லையே, நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு திருமணம் இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, என்னை எல்லாரும் அவமானமா பார்க்கிறார்களே என்று சொல்லி எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் இந்த வசனத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வசனம் ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வசனத்தை தியானிக்கிற, இந்த வசனத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி ஆசீர்வதிக்க வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த உம் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த வசனம் எங்களுக்கு உதவி செய்யும் நம்பிக்கையோடு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த வசனத்தை விதைக்கிறோம் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், குறைவில்லாதபடிக்கு ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன்.